ஆளுநர் அவர்களினாலே அவருடைய பதவியும் பறிக்கப்பட்டு அவருடைய உறுப்புரிமையும் ரத்து செய்யப்பட்டு வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆளுநருடைய இந்த ஜனநாயக விரோதமான செயல்பாட்டை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். கிஷோர் அவர்கள் நகரசபை விவாதத்தின் பொழுது உள்ளூராட்சி ஆணையாளரினாலே வெளியிடப்பட்டிருந்த ஒரு சுற்று நிருபம் ஒன்று சிஓசி சான்றிதழ் தொடர்பாக போரால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய நலன்களை கருத்தில் கொள்ளாமல் பொறுப்பற்ற விதமாக வெளியிடப்பட்ட அந்த சான்றிதழ் காரணமாக நூற்றுக்கணக்கான வர்த்தகர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஆபத்து இருப்பதை உணர்ந்து கொண்டு அந்த சுற்று நிருபத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சுட்டி காட்டி சபையிலே சற்று கோபமாக அவர் உரையாற்றினார். அதற்காக அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஜனநாயக உரிமையின் அடிப்படையிலே ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சபையிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதி, அதுவும் ஒரு உபதவிசாளர், உள்ளூராட்சி ஆணையாளர் பொறுப்பற்ற விதமாக வெளியிட்ட அந்த சுற்றறிக்கைக்கு அறிக்கையை நிராகரித்து கருத்து சொன்ன ஒரே காரணத்திற்காக வேறு எந்தொரு தவறும் அவர் மீது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கவில்லை. அவ்வாறான தவறுகள் எதுவும் அவர் செய்ததாக இல்லை. அப்படி இருக்கத்தக்கதாக வெறுமனே இவ்வாறான ஒரு காரணத்திற்காக ஒரு விசாரணை என்ற பெயரிலே ஒரு விசாரணை ஒன்றை கண்டுடைப்புக்காக நடத்திவிட்டு அவரை இந்த பதவியில் இருந்து நீக்கியது என்பது முழுக்க ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு செயல்பாடு. இந்த சபைகள் எங்களுடைய கட்சியினுடைய ஆதிக்கத்திலே இருக்கின்ற பொழுது இவர்கள் ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளும் மக்கள் மத்தியிலே அந்த செயல்பாடுகளுக்கு நம்பிக்கையை வளர்த்து கொண்டு வருகின்ற பொழுது இதை சகிக்க முடியாத என்பிபியினருடைய தூண்டுதலினால் ஒரு அரசியல் நோக்கம் ஒன்றை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே ஆளுநர் இவ்வாறான ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை செய்திருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதிலும் குறிப்பாக இந்த ஆளுநர் அவர்கள் அவரை ஆளுநராக நியமித்து அவருக்கு அந்த பதவி பிச்சையை கொடுத்தது இந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம். அதன் காரணமாக அவர் அந்த அனுரவுக்கு விசுவாசமாக தமிழர் தேசத்திலே இத்தகைய இனவாத செயல்பாடுகளை அனுரவினுடைய அரசு முன்னெடுத்தாலும் அதை மூடி மறைத்து என்பிபிக்கு வெள்ளையடிக்கிற செயல்பாடுகளை மட்டும்தான் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பிற்பாடு கடந்த 25ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு விஜயம் செய்த பொழுது 25ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திலே